வீட்டின் சூழல் முற்றிலும் சோகமும் வருத்தமும் நிறைந்திருந்தது. அம்மாவின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிய சரத் அம்மாவை நினைத்து மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தான். கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை. அப்பப்போ அம்மாவின் குரல் அவன் காதில் ஒலிக்க ஆரம்பித்தது. அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவன் அழுது கொண்டே சொன்னான், இன்று காலையிலேயே அம்மா என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்லும்படி கூறினார். ஆனால் நான் வேலைக்காக வெளியே செல்ல வேண்டும், நாளை கூட்டி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இன்றே மரணம் நிகழும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒருவேளை டாக்டரிடம் அழைத்து சென்றிருந்தால் இன்று அம்மா என்னுடன் இருந்திருப்பார் என்று. அப்போது சரத்தின் மனைவி தேவியும் கண்ணீருடன் கதறி அழுதாள். அம்மாவை தனியாக விட்டுவிட்டு சந்தைக்கு பொருள் வாங்க சென்றது என் தவறு, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. வீடு முழுவதும் தீ பரவி அம்மா நிரந்தரமாக இறந்து போனார் என்று கூறி சத்தமாக அழ ஆரம்பித்தாள். மகனும் மருமகளும் சோகத்தில் கதறி அழுவதைக் கண்டு அக்கம் பக்கத்து பெண்கள் தேவியை ஆறுதல் படுத்தி அவளை பாராட்டி தங்களுக்குள் மாமியார் மருமகள் இடையே எவ்வளவு பாசம், தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும் அந்த ஏழை பெண்ணின் நிலை எவ்வளவு வருத்தமானது என்று பேசிக்கொண்டனர். இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று குரல் பின்னால் இருந்து வந்தது. என்ன நடந்தது, இதெல்லாம் எப்படி நடக்குது என்று மக்கள் திரும்பி பார்த்தவுடன் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரே பேரதிர்வு, சுற்றிலும் குழப்பம். தேவியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சரத் முகத்தில் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த வெளிப்பாடுகள். சரத்தின் தாயார் ராஜம்மா பின்னால் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவரின் இறுதி சடங்குகள் நடந்து முடிந்தன. சில நேரம் முன்பு சரத் தன் கையால் இறுதிச் சடங்குகளை செய்த அந்த அம்மா எப்படி எல்லோர் முன்னிலையிலும் நின்றாள் என்பதை பார்ப்போம். ராஜம்மாவின் ஒரே குழந்தை சரத். கணவரின் மரணத்திற்கு பிறகு அவரது பொருளாதார நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் ராஜம்மா அவனுக்கு மிக சிறந்த கல்வியை கொடுத்தார். எல்லா வசதிகளையும் ஆடம்பரங்களையும் துறந்து தன் மகன் கண்களில் வளரும் கனவுகளை நிறைவேற்ற முயன்றார். மகன் சரத்துக்கும் இது தெரியும். வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் உங்களை கைவிட மாட்டேன், எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொள்வேன், உங்களுக்கு எல்லா வசதிகளையும் வழங்க நான் என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன் என்று சரத் அம்மாவிடம் சொல்வான். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. படிப்பை முடித்து சரத்துக்கு நல்ல வேலை கிடைத்தது. அவன் மனைவியாக தேவி வாழ்வில் வரும் நாள் விரைவில் வந்தது. ராஜம்மாவுக்கு மகள் இல்லை. தன் மருமகளை மகள் போல கவனித்தார். அவளும் மாமியாரிடம் நன்கு பழகினாள். ஆனால் அது சில நாட்களுக்கு மட்டுமே நீடித்தது. ஏனெனில் தேவி தனது தாயுடன் தொலைபேசியில் பேசுவதையோ அல்லது நண்பர்களுடன் ஷாப்பிங் செல்வதையோ மட்டுமே விரும்பினாள். அவள் தனக்காக பணம் செலவழித்து புது ஆடைகள் வாங்க விரும்பினாள். வீட்டு வேலைகளில் அவ்வளவு நாட்டமில்லை. ஆனால் ராஜம்மா மருமகளை அவ்வப்போது சில வேலைகளை செய்ய சொல்லி வந்தார். சில வேலைகளை செய்ய சொன்ன நாளிலிருந்து அவள் மாமியாரிடம் கெட்ட விஷயங்களை மட்டுமே பார்த்தாள். நான் என்ன மாதிரியான இடத்திற்கு வந்துவிட்டேன் என்று யோசித்து கொண்டே அவள் தன் தோழிகளிடம் போனில் அடிக்கடி அதையே சொல்வாள். நாள் முழுவதும் நான் வேலை செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறேன். அடுப்பு அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன். எனக்கென்று சொந்த வாழ்க்கை இல்லை. சில சமயம் எங்கேயோ போய் சாக வேண்டும் போல இருக்கிறது. ஒரு வேலைக்காரி வைத்தால் என்ன என்று சொல்வாள். தன் மருமகளுக்கு வேலை செய்வதில் அதிக ஆர்வம் இல்லை என்பதை மாமியாரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்க வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் ராஜம்மாவே கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வயது அதிகமானதால் வேலை செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. அதனால் மருமகளின் இத்தகைய நடத்தையால் மனமுடைந்த ராஜம்மா அவளை எந்த வேலையும் செய்ய சொல்வதை நிறுத்திவிட்டார். நாட்கள் மெல்ல செல்ல ஆரம்பித்தது. ஆனால் தேவி நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. மனைவியின் இந்த மாதிரி நடத்தையால் சரத்தும் வருத்தப்பட்டார். ஆனால் அவளுக்கு புரிய வைக்கும் போதெல்லாம் தேவி அந்த நிமிடவே சண்டை போட ஆரம்பித்து விடுவாள். எனவே அங்கு வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை அமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் கூடுதல் செலவு சுமையும் சரத் மீது விழுந்தது. சில நாட்களுக்கு பிறகு தேவி தங்க நெக்லஸ் எடுக்க வலியுறுத்தினாள். ஆனால் சரத் இந்த விஷயத்தை ஒத்தி வைத்து கொண்டே போக வேண்டிய நிலை இருந்தது. தேவி அவளுடைய அம்மாவை போனில் அழைத்தாள்.
அம்மா, நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் எப்படி இங்கே வாழ விதி உருவானது என்று தெரியவில்லை. எனது ஒரு கோரிக்கையை கூட உங்கள் மருமகன் நிறைவேற்றவில்லை. இப்போது தினமும் இப்படி வாழ்வதை என்னால் தாங்க முடியவில்லை என்றாள். மகள் இப்படி தவிப்பதை பார்த்த தேவியின் தாய், மகளே, இப்படி வாழ தேவையில்லை. அவர் உங்கள் பேச்சை கேட்காதவரை உங்கள் வற்புறுத்தலை கடைபிடியுங்கள் என்றார். மகள் மீது உள்ள பாசத்தால் யோசிக்காமல் சொன்ன அந்த அம்மாவின் வார்த்தைகள் தேவி மனதில் முழுவதுமாக பதிந்தது. ஒரு நாள் சரத் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய போது மிகவும் சோர்வாக இருந்தான். வீட்டிற்கு வந்து பையை கீழே வைத்தவுடன் மனைவி தேவியின் கோபமான முகத்தை பார்த்தான். அவனுக்கு மனைவியின் கோபத்துக்கான காரணம் தெரிந்திருக்கலாம். அதனால் அவளிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி சொல்லாமல் அமைதியாக சென்று கிச்சனிலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை கொண்டு வந்தான். ஆனால் தேவி அமைதியாக இருக்கவில்லை. கத்திக்கொண்டே, இன்று என் நண்பர்கள் பார்ட்டியில் நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? எனது நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய தங்க நகைகளை ஒருவருக்கொருவர் காட்டிக் கொண்டிருந்தனர். கடந்த 6 மாதங்களாக உங்களிடமிருந்து தங்க நெக்லஸ் கேட்டும் உங்களால் எனக்கு வாங்கி வர முடியவில்லை. ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் என்றாள். சரத் அமைதியாக இருப்பதை பார்த்து, சரி, அடுத்த முறை பார்ட்டிக்கு போகும்போது நான் தங்க நெக்லஸை மட்டும்தான் போடுவேன் என்று தேவி கர்ஜித்த போது சரத் அவளை அன்புடன் ஆறுதல் படுத்தி, பார்தேவி, என்னிடம் இப்போது அவ்வளவு பணம் இல்லை. அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். மருந்துகளுக்கும் செலவழிக்க வேண்டும். வேலைக்கு ஆளை நியமித்த பிறகு செலவுகள் இன்னும் அதிகரித்துள்ளன. என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு விருப்பமான நகைகளை வாங்கி தருகிறேன் என்றான். கணவரின் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்த தேவி தங்க நெக்லஸை பற்றி கனவு காண ஆரம்பித்தாள். ஆனால் மறுநாள் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த சரத் முகம் சோர்ந்து போய் நின்றது. கடந்த 2 மாதங்களாக தனது இலக்கை அடையாததால் அவரது முதலாளி அவரை கடுமையாக கண்டித்ததோடு தனது ஜூனியர்ஸ் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தியதைக் கண்டு சரத் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தனது முதலாளியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அவர் நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார். சரத் சோகமாக இருப்பதை பார்த்து அவனது தாய் அவனை தன் அருகில் உட்கார வைத்தார். அவர் அவனிடம் கேட்க ஆரம்பித்தார், என்ன நடந்தது மகனே? ஏன் மிகவும் வருத்தமாக இருக்கிறாய் என்று. அப்போது சரத் சொன்னான், உண்மையில் அம்மா, கடந்த சில மாதங்களாக வீட்டில் நடக்கும் பிரச்சனையால் வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் இலக்கை அடைய முடியாத சூழல் இருந்தது. அதன் காரணமாக முதலாளி என்னை திட்ட ஆரம்பித்தார். ஆனால் நானும் கோபத்தில் 2-3 விஷயத்தை சொல்லிட்டேன். இதனால் நான் நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டேன். ஆனால் அம்மா, கவலைப்பட வேண்டியதில்லை. விரைவில் வேறொரு இடத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே சோகமான மனநிலையில் தன் அறைக்கு சென்ற சரத் வீட்டு செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனிடம் சேமிப்பு கூட இல்லை. இந்த வீட்டை வாங்குவதற்காக சேகரித்த பணத்தை செலவு செய்து விட்டான். ராஜம்மா தன் மகனை பற்றி கவலைப்பட்டார். சாப்பிட்டு கொண்டிருந்த போது வேலை இழந்ததை பற்றி சரத் மனைவியிடம் சொன்ன போது அவள் தன் பொழுதுபோக்குகளை இனி எப்படி நிறைவேற்றுவது என்று தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அப்போது சரத் தன் இயலாமையை விளக்கி தன் மனைவி தேவியிடம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு உன் உதவி தேவை என்றான். அதனால் தேவி ஆச்சரியத்துடன், நான் உங்களுக்கு எப்படி உதவுவது என்று சொல்லி கேள்வி கண்களால் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போ சரத் சொன்னான், ஒருவேளை அடுத்த மாதம் வரை எனக்கு வேலை கிடைக்காவிட்டால் வீட்டு செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். கொஞ்ச நாட்கள் மட்டும் வீட்டு வேலைகளை செய்யும் வேலைக்காரை நிறுத்திவிடலாம். நீதான் அம்மாவுக்கு வேலைகளில் உதவ வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பைசாவும் சேமிப்பது நமக்கு முக்கியம் என்று. அவன் சொல்வதை கேட்ட தேவி புருவங்களை சுருக்கி கொண்டு சொன்னால், ஆனால் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும். எனக்கென்று இருப்பதே சிறிது நேரம்தான். அதில் என் வாழ்க்கைக்கென நான் வாழ வேண்டாமா என்று. அப்போது சரத் சொன்னான், தேவி, எனக்கு நல்ல வேலை கிடைத்ததும் கண்டிப்பாக நீ பழையபடி இருந்து கொள்ளலாம். பிறகு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக செய்வேன் என்று.
அவன் சொல்வதை கேட்டு தேவி தனது மாமியாருக்கு வீட்டு வேலைகளில் உதவ ஒப்புக்கொண்டாள். 1 வாரம் கடந்தது. ஆனால் சரத் கடுமையாக முயன்றும் புதிய வேலை கிடைக்கவில்லை. மறுபுறம் ராஜம்மா மதிய உணவு சமைக்க சமையலறைக்கு சென்றவுடன் தரையில் தண்ணீர் கொட்டியதால் திடீரென்று அவரது கால் நழுவி தரையில் பலமாக விழுந்தது. மேலும் படிப்படியாக வலி தாங்க முடியாததாக மாறியது. அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதை அறிந்த சரத் அவரை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். டாக்டர் அவரை பரிசோதித்த போது அவரது கை எலும்பில் லேசான எலும்பு முறிவு இருப்பது தெரிந்தது. மேலும் அவருக்கு முதுகுவலி அதிகமாக இருந்ததால் சிறிது நாட்கள் படுக்கையில் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர் கூறினார். இப்போது அவனது செலவுகள் மேலும் அதிகரித்தன. தேவி மேலும் கவலைப்பட்டாள். வேலைக்காரி போய்விட்டதால் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தால். இப்போது சமையல், சுத்தம் செய்தல், பாத்திரங்கள் கழுவுதல் மற்றும் துணி துவைப்பது என அனைத்து வேலைகளின் பொறுப்பும் தேவி மீது விழுந்தது. மாமியார் ராஜம்மா தனது குச்சியின் உதவியுடன் எப்படியாவது குளியலறைக்கு செல்ல முடியும் என்றாலும் தேவி அவருக்கு உணவு, மருந்துகள் மற்றும் அவரது சிறிய வேலைகளை செய்ய கடினமாக இருந்தது. சரத் அடிக்கடி வேலை தேடி காலையில் கிளம்பி விடுவதால் தேவி அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். ஒரு நாள் காலை தேவி காலை உணவை சாப்பிட்டு விட்டு தன் அறையில் அமர்ந்தவுடன் அம்மாவிடம் போனில் பேச ஆரம்பித்தாள். அம்மா, என் தலையில் இடி போல பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? வேலைக்காரி போல் நாள் முழுவதும் வேலையில் இருக்கிறேன். 1 நிமிடம் கூட நிம்மதி இல்லை. இப்போது உன் மகளின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்றாள். தேவி அம்மாவிடம் போனில் பேசிக்கொண்டு இருந்த போது வெளியிலிருந்து ராஜம்மாவின் குரல் கேட்டது. மருமகளே, எனக்கு 1 கப் டீ கொடு, குளிரடிச்சு நடுக்கம் வர மாதிரி இருக்கு. மாமியார் சொல்வதை கேட்டு தேவி அம்மாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள். உனக்கு என்ன சொல்லணும் அம்மா? மாமியார் எப்ப எழுந்து வேலை செய்வாங்கன்னு தெரியல. இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் கட்டிலில் படுத்திருக்கிறது. இது வெறும் காயத்தின் நாடகம். நான் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து பைத்தியமாக மாறிவிடுவேன் போல. இங்கே இந்த ராணி நாள் முழுவதும் படுக்கையில் ஓய்வெடுக்கிறாள் என்று சொல்லி அம்மாவும் மகளும் பேசிக்கொண்டிருந்த போது ராஜம்மாவின் குரல் மீண்டும் வந்தது. மருமகளே, மீதி வேலை முடிந்தால் எனக்கு கொஞ்சம் டீயும் காலை உணவும் கொடு. எனக்கு ரொம்ப பசியும் குளிரும் இருக்கு. மாமியாரின் சத்தம் கேட்டவுடனே தேவி போனை வைத்துவிட்டு கோபமாக எழுந்து கால்களை மிதித்தபடி சமையலறையை நோக்கி சென்றாள். டீ போட்டு 2 தோசையையும் சேர்த்து வைத்து மாமியார் முன் எரிந்துவிட்டு, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க முடியாதா? என்ன இருந்தாலும் நானும் ஒரு மனுஷிதான். காலையிலிருந்து வேலை செய்து களைப்பாக இருந்தேன். அறைக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்க கூட விடமாட்டீங்களா என்றாள். மருமகளின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராஜம்மா கண்ணீருடன், மருமகளே, உன்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்ன செய்வது? விதியால் நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன். என் நிலை இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் அழித்திருக்கவே மாட்டேன். பின்னர் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் பிரச்சனையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுதானே நல்லது என்றாள். அப்போது தேவி உட்கார்ந்து கொண்டே அனைத்தையும் சாதித்து கொண்டிருக்கும் போது இந்த வீண் பேச்சுக்களை பேச வேண்டிய அவசியம் என்ன என்றாள். சிறிது நேரத்தில் மீண்டும் தேவி போன் அடித்தது. அவள் அம்மா மீண்டும் அழைத்தாள். மகளே தேவி, உன் நிலையை கண்டு கவலைப்படுகிறேன் என்பதை சொல்லிவிட்டு, தேவி, உன் மாமியார் ஒரு பக்கம் பணத்தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் இந்த ராணியின் அட்டகாசத்தை நாள் முழுக்க சகிக்க வேண்டும். மாமியாரை எப்படி ஒழிப்பது என்று புரியவில்லை. அவரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப பரிந்துரைத்தால் உங்கள் மருமகன் அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டாள். அப்போது அவளுடைய அம்மா, மகளே, கவலைப்படாதே, இந்த பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது என்றாள். அவளுக்கு அம்மாவின் வார்த்தைகளை கேட்டவுடனேயே சிலிர்க்க ஆரம்பித்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்க ஆரம்பித்தாள். அம்மா, என்ன சொல்லு, சீக்கிரம் என்றாள். இது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதுவும் ஒரே கல்லில் 2 மாங்காய். தினமும் இந்த பிரச்சனையை நீ சந்திக்க மாட்டாய். அவளுடைய மருந்துகளின் செலவுகளை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அதற்கு மேல் உங்கள் மாமியாரின் காப்பீட்டுக்கும் பணம் கிடைக்கும். மகளே, புரிந்து கொள், அவ்வளவுதான் என்றாள். அம்மா சொன்னதை கேட்ட தேவி முகம் சுளித்து கொண்டு, அம்மா, என்ன மாதிரி பேசுகிறாய்? என்ன ஒரு அபத்தமான யோசனை உனக்கு? நான் எப்படி என் மாமியாரை என் வழியிலிருந்து அப்படி விளக்குவது என்றாள்.
உன்னால் முடியும் என்று அம்மா சொல்லும்போது தபால் பையன் வாசலில் மணி அடிக்க தேவி போனை வைத்துவிட்டு தபால் கவரை வாங்கி கொண்டு தன் வேலைக்கு திரும்பினாள். பிறகு அவள் பிஸியாகிவிட்டாள். ஆனால் வேலை செய்யும் போது அம்மா சொன்னது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது. எப்படி தீர்வு காண்பது என்று அன்று முழுவதும் தேவி சிந்தனையில் மூழ்கி இருந்தாள். பிறகு அம்மா சொன்ன ஆலோசனையை யோசிக்க ஆரம்பித்தாள். முன்பு ஏளனமாக தோன்றியதை இப்போது அதே வழியில் அடியெடுத்து வைக்க நினைத்தாள். இப்படி ஒரு முடிவை எடுப்பதன் மூலம்தான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவேன் என்று அவள் உணர ஆரம்பித்திருந்தாள். நிறைய யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. மறுநாள் காலை ராஜம்மா மகனிடம் சொன்னார், நான் இன்று மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று. மகன் சரத், அம்மா, நான் இன்று போக முடியாது. இன்று என் நேர்காணல் இன்றே வேலை கிடைத்துவிடும் என்று நினைக்கிறேன். எனவே நாளை கண்டிப்பாக போகலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். தேவி கேஸ் ரெகுலேட்டரை திறந்து வைத்துவிட்டு வேகமாக பணத்தையும் பையையும் எடுத்துக்கொண்டு காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றாள். கிளம்பும் போது வீட்டின் விளக்குகளை அணைத்து விட்டாள். அப்போது ராஜம்மா வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தார். ஆனால் நீண்ட நேரமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர் தேவி சென்ற சிறிது நேரத்தில் எழுந்தார். ராஜம்மா தன் மருமகளை தண்ணீர் கொடுக்க தொடர்ந்து அழைத்தார். ஆனால் மருமகள் பதில் வரவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சமையலறை தீப்பிடித்தது. மேலும் வீடு முழுவதும் புகை நிரம்பியது. தேவி மார்க்கெட்டிலிருந்து திரும்பி வந்து பார்த்தபோது தூரத்தில் தன் வீட்டிலிருந்த புகை வருவதை கண்டாள். புகையை பார்த்தவுடனே யோசிக்க ஆரம்பித்தாள். இப்போது என் பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே முடிந்துவிடும். நாள் முழுவதும் வேலை பார்க்கவும் தேவையில்லை. இன்சூரன்ஸ் பணம் 30 லட்சம் வரும். ஆனால் அவள் மகிழ்ச்சியை முகத்தில் காட்டவில்லை. வீட்டை நோக்கி ஓடும்போது சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். தேவி கண்ணீர் விட்டு அழுதாள். மாமியார் மீது அக்கறை கொண்டவள் போல் நடிக்க ஆரம்பித்தாள். மாமியாரை பற்றி கவலைப்படுவது போல் பாசாங்கு செய்து வீட்டுக்குள் ஓட ஆரம்பித்தாள். அப்போது மக்கள் அவளை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தனர். இன்று நேரமாக சரத்தும் வீடு திரும்பினான். அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது. அதனால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவன் வீடு திரும்பியதும் தீயணைப்பு படையினர் வீட்டிற்குள் நுழைந்ததை பார்த்தான். தீயை அணைக்கிறார்கள். வீட்டிற்கு வெளியே கூட்டம் இருந்தது. தேவி சத்தமாக அழுது கத்தினாள். அவள் மீண்டும் மீண்டும் கத்தினாள், யாராவது என் மாமியாரை காப்பாற்றுங்கள் என்று. அதை கேட்ட சரத் தன் கைகளில் இருந்த இனிப்பு பெட்டியை கீழே போட்டுவிட்டு நடுங்கும் குரலில் சொன்னான், தேவி, என்ன நடந்தது? அம்மா எங்கே என்று. தேவி அழுது கொண்டே வீட்டை சுட்டி காட்டி சொல்லி அம்மா உள்ளே என்றாள். இதை கேட்ட சரத் அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடினான். வெகுநேரம் கழித்துதான் வீட்டிலிருந்த தீ அணைக்கப்பட்டது. ஆனால் அனைவரும் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே ஒரு மூதாட்டியின் சடலம் கிடந்தது. அது தீயில் பலமாக எரிந்து கிடந்தது. இதையெல்லாம் பார்த்த சரத் சோகத்திற்கு எல்லையே இல்லை. அம்மா அம்மா என்று சத்தம் போட்டுக்கொண்டே சரத் அழத் தொடங்க, மறுபுறம் தேவியின் தன் உலகமே உறைந்தது போல அலறிக்கொண்டிருந்தாள். அனைத்து உறவினர்களுக்கும் சொல்லிவிட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு ராஜம்மாவின் இறுதிச் சடங்குகளும் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்குகள் முடிந்து அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். சமையல் அறையில் இருந்து தீ பரவியதால் சமையல் அறை மற்றும் வீடு சேதமடைந்தது. அம்மாவோட எத்தனை நினைவுகள் எல்லாமே போச்சு என சொல்லி வேதனைப்பட்டான் மகன். இன்னொரு பக்கம் அழுவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த தேவி ஏன் இன்னும் தன்னுடைய அம்மா வரவில்லை என்று கவலைப்பட்டாள். உணவு இல்லை, தண்ணீர் கூட எடுக்கவில்லை. தன் தாயை நினைத்து அழுது கொண்டே இருந்தான் மகன். தேவியும் அழுது கொண்டே தன் துயரத்தை வெளிப்படுத்தினாள். அக்கம் பக்கத்து பெண்கள் சில சமயம் தேவியை கட்டிப்பிடித்து ஆதரவளித்தனர். அவள் கண்களிலிருந்து முதலை கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென யாரோ கதவு வழியாக உள்ளே வந்தார்கள். ஒரு குரல் வந்தது. என்ன நடந்தது? வேறு ஒரு குரல் வந்தது. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. இந்த குரலை கேட்ட உடனேயே மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருந்தனர். திடீரென்று எல்லோரும் எழுந்தனர். சரத் திரும்பி பார்த்த உடனே அவனது ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் அங்கு நின்றது அம்மா ராஜம்மா தான். அவளை பார்த்ததுமே அம்மா என்று சத்தமாக கத்திய சரத் ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டான். ராஜம்மா தன் எதிரில் நிற்பதை கண்டு மருமகள் கண்கள் விரிந்தன. அவளுக்கு கிட்டத்தட்ட மயக்கம் வந்து விழ ஆரம்பித்தாள். இது எப்படி சாத்தியம் என்று
அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதிச் சடங்குகள் செய்து முடித்த தாயார் கடைசியில் எப்படி உயிருடன் இங்கே பாதுகாப்பாக நிற்கிறாள்? ராஜம்மா இங்கே நின்று கொண்டிருந்தால் அந்த இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட பெண் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிவதும் மிகவும் அவசியமாக இருந்தது. உண்மையில் நடந்தது என்னவெனில், தேவி ரெகுலேட்டரை திறந்து வைத்துவிட்டு சந்தைக்கு சென்றவுடன் 2 நிமிடங்களில் கதவு மணி அடித்தது. அதுவரை வீடு முழுவதும் வாயு பரவாமல் இருந்தது. ராஜம்மா எழுந்து வெளியே உள்ள கதவருகில் சென்று விளக்கை ஏற்ற முயன்ற போது எதுவும் சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருந்ததால் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தாள். ராஜம்மாவின் நெருங்கிய தோழியான காவேரி நலம் விசாரிப்பதற்காக அவரது மகனுடன் வந்திருந்தார். அவரது தோழி அவளை அப்படி ஒரு நிலையில் பார்த்ததும் அவளும் அவள் மகனும் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மறுபுறம் தேவியின் தாய் தனது மகள் மாமியாரின் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பி அதற்காக திட்டம் தீட்ட மகள் வீட்டை அடைந்தாள். அவள் வீட்டிற்குள் வந்தவுடன் மகளே என்று அழைத்தாள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. உள்ளே வந்து லைட் போட்டவுடன் வீட்டில் பரவிய வாயு சுவிட்சின் தீப்பொறியால் தீப்பிடித்தது. உடனடியாக சமையலறை முழுவதும் தீ பரவியது. அந்த தீயில் தேவியின் அம்மா சிக்கினார். அதே சமயம் சரியான நேரத்தில் உணவு கிடைக்காததால் ராஜம்மா மிகவும் பலவீனமாகிவிட்டார். எனவே டாக்டர் குளுக்கோஸ் கொடுத்தார். அதன் காரணமாக வீட்டுக்கு வர தாமதமானது. தேவி மார்க்கெட்டிலிருந்து திரும்பிய போது வீட்டிலிருந்து புகை எழுவதை பார்த்தபோது அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் வீட்டில் உயிருடன் இருந்து கொண்டிருந்தது தனது மாமியார் அல்ல, தன் தாயார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. இன்று அவள் தன் மாமியாரிடமிருந்து என்றென்றும் விடுபடுவாள் என்று நினைத்தாள். ஆனால் இறுதிச் சடங்கு முடிந்து தன் மாமியார் எதிரில் நிற்பதை பார்த்தபோது அவள் கண்கள் திறந்தே இருந்தன. இங்கே ராஜம்மாவால் கூட தன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. பலவீனத்தால் தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விழுந்து தன் தோழியுடன் டாக்டரை பார்க்க போனதை சொன்ன பின்புதான் முழு விஷயமும் தெரிந்தது. ஆனால் இறந்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீசார் அழைக்கப்பட்டனர். அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்த போதுதான் ராஜம்மா வீட்டிலிருந்து சென்ற 1 மணி நேரத்தில் தேவியின் அம்மா அந்த வீட்டிற்கு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இறந்த அந்த மூதாட்டி வேறு யாருமல்ல, தான் தாய்தான் என்று கேட்ட தேவியின் உள்ளம் அதிர்ந்தது. பிறருக்காக குழி தோண்டுபவர் அந்த குழியில் தானே விழுவார் என்று சொல்வது போல தோன்றியது. தன் தாயின் வாழ்வை தன் கைகளாலேயே முடித்திருந்தாள். இயற்கையின் நீதி அங்கே உணரப்பட்டது. மேலும் அந்த நீதியை கண்டு அதிர்ந்த தேவியின் போலி கண்ணீர் இப்போது உண்மையான கண்ணீராக மாற்றப்பட்டது. அவள் மீது விழுந்தது சோகமலை. இதெல்லாம் எப்படி நடந்தது அம்மா? திரும்பி வா, என்னால் உன்னை விட முடியாது என்று அழுத அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜம்மா அவளிடம் அவளை தழுவி தோளில் அவளது தலையை தாங்கி ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள். மாமியார் அன்பை கண்டு அவள் உள்ளம் அவளை திட்டிக் கொண்டிருந்தது. அவள் வெட்கப்பட்டாள். ஆனால் அவள் அதை மிகவும் தாமதமாக உணர்ந்தாள். அவளுடைய அழுகை சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. இன்று இவை அனைத்தும் இயற்கை கொடுத்த அவளது செயல்களின் விளைவு என்பதை உணர்ந்தாள். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.